அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். உண்மையிலேயே சரியா சாப்பிடக்கூட முடியலைங்க. ஏன்னா நொடிக்கு நொடி சாப்பாடு போட்டு சாம்பார் ஊத்துறதுக்குள்ளார இவங்க முன்னில, அடுத்து பொரியல் வைக்கணும்னா அவங்க முன்னிலைன்னு மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் 2026 தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது இதுவரை பார்க்காத ஒரு புது மாதிரியான தேர்தல் தாங்க. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. இப்ப மதிய நேரத்துலயும் பார்த்தோம்னா, பாருங்க இங்க பின்னாடிலாம் பார்த்தோம்னா 41 வாக்குகள் வித்தியாசத்துல தாவேகா முன்னிலை அப்படின்னு வருது. இப்ப 10 வாக்குகள் 20 வாக்குகள் வித்தியாசத்துல நிறைய தொகுதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வகையில விஜய் வேவ் ஒரு பெரிய அலை அடிச்சிருக்கு சூறாவளியே. அது எதிர்கட்சிகளை 2 திராவிட கட்சிகளையும் சாய்ச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தற்போதைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக பார்க்கலாம். எலெக்ஷன் அப்டேட்ஸ்ல உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் லைவுக்கு போவோம். இந்த 2026 தேர்தல் முடிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவுண்டிங்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் முன்ன சொன்னது போல. அதுல முக்கியமா பல மந்திரிகள், சிட்டிங் மந்திரிகள் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. மாஜிக்களும் பலர் பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்க காட்சிகளை பார்க்குறோம். இங்க நிலக்கோட்டை தொகுதியில தாவேகா 16 வாக்குகள் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அறந்தாங்கி தொகுதியில தாவேகா வெற்றின்னு வருது. பர்வேஷ் அவர் வெற்றி அப்படின்னு வருது, திரு பர்வேஷ். அரவக்குறிச்சி தொகுதியில திமுகவுடைய வேட்பாளர் திரு இளங்கோ வெற்றி அப்படின்னு வருது. இப்படி மாறி மாறி இருந்துகிட்டு இருந்தாலும் ஒரு விஷயம், பாப்பிரெட்டிப்பட்டிலாம் அதிமுக வேட்பாளர் வெற்றின்னு வருது. இப்படி மாறி மாறி பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல திரு ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர், அவர் திருமங்கலம் தொகுதியில பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே களத்துக்கு போனப்போ கூட அங்க திருமதி வி.கே. சசிகலா அவங்களுடைய அஇஅதிமுக மமுக அவங்க பார்ட்டி அவரை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். திருமதி நாச்சியார் அவர்கள் அவங்களுடைய வேட்பாளராக இருக்காங்க. அவங்க எவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த தேர்தலில் பார்த்தோம்னா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவரு திரு நவல்பட்டு விஜய் அவரை விட இப்போ ஒரு 2000 வாக்குகள் பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமைச்சர், இப்போ அவர் அமைச்சர் இல்லைன்னு தான் சொல்லணும், திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் தோல்வி அப்படின்னு தான் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. சரி, அப்படியே இங்க பாருங்க 1906 வாக்குகள் வித்தியாசம்னு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2466 வாக்குகள் முன்னிலை அப்படின்னு வருது. நம்ம அப்படியே வேற சேனல் போய் பார்ப்போம், நியூஸ் 18ல பார்ப்போம் எப்படின்ட்டு. இப்ப இந்த கணக்குகள்ல நம்ம பார்க்குறப்ப அதிமுக 51 அப்படின்னு இருக்காங்க. இங்க பூந்தமல்லி எடுத்துக்கிட்டோம்னா தாவேக்கா தான். டிஃப்ரென்ஸே பாருங்க, அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. புதுக்கோட்டையில திமுக 1324 முன்னிலை. இந்த தேர்தலில் பார்த்தோம்னா இப்ப நிறைய தொகுதிகளில் 12 வாக்குகள் 20 வாக்குகள்னு முன்னிலை போயிட்டு இருக்கு. 5000 வாக்குகளுக்கு குறைவாக மட்டுமே பார்த்தோம்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலவரப்படி கிட்டத்தட்ட திமுக 26 இடத்துல முன்னிலை, இவங்க அதிமுக 21 முன்னிலை, தாவேகா 25 நினைக்கிறேன் முன்னிலை அப்படின்னு வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப என்னன்னா, இந்த போன தேர்தலில் 5000 வாக்குகளுக்கு குறைவாக கிட்டத்தட்ட ஒரு 28 தொகுதிகள் இருந்தது. அது வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறதா இருந்தது. இந்த முறை பாருங்க, இந்த 100 வாக்குகளுக்கு குறைவாகவே பல்வேறு தொகுதிகள் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு களம் டஃப்பா இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த தேர்தலில் ஒரு பக்கம் 28 கூட்டணி கட்சிகள் திமுக பக்கம், கடைசியா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் இப்படி பலருமே சேர்ந்தாங்க. முக்கியமானவங்க திரு வைத்திலிங்கம், திரு மனோஜ் பாண்டியன், இப்படி அறியப்பட்ட முகங்கள் நட்சத்திரங்களாக. இன்னொரு பக்கம் அதிமுக சென்ட்ரல்ல பவர்ல இருக்கக்கூடிய பாஜகவோட அவங்க கூட்டணி. இப்படி ஒரு 2 பெரிய கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில தனி நபராக, தனி ஆளாக அவர் சொல்ற டைலாக் படியே நான் தனியா வரேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை டைலாக்னு சொல்லிதான் 2 திராவிட கட்சிகளும் விமர்சிச்சாங்க. ஆனா அதை இன்னைக்கு நிஜமாக்கி இருக்காங்க வாக்காளர்கள். திரு விஜய் இங்க அவருடைய ஒரு பெரும் அலை அதான் பாருங்க, திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்லாம் தோல்வியை சந்திச்சிருக்காரு, சுந்தர் சி அவர்கள் தோல்வியை சந்திச்சிருக்காங்கன்னா ஒரு பெரிய விஜய் அலை அடிச்சிருக்கு, விஜய் வேவ் உருவாகி இருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்ப ஒரு உதாரணமா சொல்லணும்னா, நிறைய இடங்கள்ல சிட்டிங் அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, திரு செந்தில் பாலாஜி 4800 வாக்குகள் லீடிங்கு. இங்க பாருங்க, அந்த இன்ஸ்டாவில எல்லாம் பிரபலமாக இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய வேட்பாளர் அவங்க
கனிமொழி அவர்கள் கிட்டத்தட்ட 37,000 வாக்குகள் வித்தியாசம். இங்க திரு வெங்கட்ரமணன் மயிலாப்பூர்ல ஒரு 23,000 வித்தியாசம். ஒரு விஷயம், அதாவது சோசியல் மீடியாக்களை சரியா பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவாகவே டோர் டு டோர் திண்ணை பரப்புரைலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு இது கம்ப்யூட்டர் காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி சோசியல் மீடியாக்கள் காலமா மாறிட்டதால ஒவ்வொரு மொபைல்ல செய்திகள் பார்க்கறது, மொபைல் வழியாக கனெக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. அப்ப தங்களுடைய குறைந்த காலத்துல அந்த அளவுக்கு கட்சி கட்டமைப்பு இல்லைனாலும் விஜய்ங்கிற ஒற்றை மனிதர் இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக எல்லா பக்கமும் ரீச் ஆயிருக்காரு. அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்ல பதிவு செய்யப்படுறப்ப விசில் விசில் விசில்னு சொல்றப்ப, இப்ப நம்ம ஒரு இன்ஸ்டாவே எடுத்துக்கிறோமே, ஒரு இதை ஃபேஸ்புக்கே எடுத்துக்கிட்டோம்னா எதை நம்ம பார்க்குறோமோ ஒரு 7 செகண்டுக்கு மேல பார்த்துட்டோம்னா அந்த வீடியோவை, அவை சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப இயல்பாவே ஒரு கருத்துருவாக்கமும் உருவாக்கப்பட்டது. விஜய் விஜய் விஜய்னு. அது கொஞ்சம் கொஞ்சமாக 1 2 ஆணுச்சு, 2 4 ஆணுச்சு, 4 8 ஆயிருக்கு. அது எல்லாமே இந்த வாக்குகள்ல நம்ம வாக்குகளை பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. பாருங்க, இப்ப ராயபுரம் தொகுதியில திரு விஜய் தாமு, அவர் ஆட்டோ ஓட்டுநர், சாதாரணமான ஒரு எளிய மனிதர். அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவரு மோசமான தோல்வியை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் எல்லோருக்கும் அறிஞ்சவர், எல்லா பக்கமும் அவரை தெரியும். ஜெயக்குமார் அவர்களை ரொம்ப எளிமையா நெருக்கமா பயணிக்கக்கூடியவர் தான். ஆனாலும் முகம் தெரியாத ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிருக்காரு தாவேக்காவில். காரணம் என்னன்னா, விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு மாஸ் இமேஜ், தொடர்ந்து சோசியல் மீடியாக்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு அவங்க நினைச்சது பார்த்து பார்த்து சலிச்சிருச்சுங்க. உங்களெல்லாம் நாங்கள் ரீச்சே பண்ண முடியல, உங்களுக்கு நாங்கள் ஒரு பாடம் கொடுத்தாகணும் அப்படின்னு தான் இப்படி திமுக அதிமுக 2 பேரையும் பெரிய அளவில் புறக்கணிச்சிருக்காங்க வாக்காளர் பெருமக்கள். ஒரு 3:30 மணி நிலவரப்படியே, 3:45 நிலவரப்படியே 1 கோடி வாக்குகளை தாவேக்கா கடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. முதல் தேர்தலிலேயே திரு NT ராமாராவ் அவர்கள் ஆந்திராவில் ஃபர்ஸ்ட் அவர் வெற்றி அடைகிறப்ப 42% நினைக்கிறேன், அமோகமான வெற்றி. 280ல 202 என்னமோ ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன், தனி பெரும்பான்மை. அந்த மாதிரி ஒரு திரு எம்ஜிஆர் அவர்கள் 32% அளவில் வாங்கினாரு. அப்போ கூட திமுக 26% பக்கமாக வந்தது. அதே மாதிரி தான் இப்போ தாவேக்கா திமுக இடையில ஒரு போட்டி இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமான வாக்குகளை திரு விஜய் இப்போ பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு புதுசா இருக்கு. அதுல இருந்து படிப்பினையை ஏத்துக்கணும் அப்படின்னு இருக்கு. சரி, நான் அந்த மன்னார்குடி விஷயத்துக்கு வரேன். அங்க திரு TRB ராஜா தொடர்ந்து அங்க வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் எதிர்த்து போட்டிடுறவர் அமமுகவுடைய திரு காமராஜ், எஸ்கேன்னு அழைக்கப்படுறவர். ஏற்கனவே 2 முறை அவர் தோல்வியை சந்திச்சிருக்காரு. போன முறை கிட்டத்தட்ட 47,000 வாக்குகள் அமமுக தனியா நின்று அவர் வாங்கியிருக்கார். அவர் பெற்ற வாக்குகள் தான் TRB ராஜாவை வெற்றி அடைய வச்சது, அதிமுகவை தோல்வி அடைய வச்சு. இந்த முறை அதிமுக அமமுக கூட்டணி தொடர்ந்து SK அவர்கள் கண்ணீரோடு போயிட்டு மக்கள் கிட்ட பேசினது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற அந்த சிம்பத்தி, கருணை, அதை கடந்து அங்க இன்னொரு பக்கம் முக்குளத்தோர் சமுதாயங்களாக இருந்தாலும் அகமுடியார் வாக்குகள், கள்ளர் வாக்குகள்னு இருக்கு. SK அவர்கள் கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர், TRB ராஜா அவர்கள் அகமுடியார் சமூகத்தை சார்ந்தவர். இந்த முறை சமுதாய வாக்குகளும் இவர் பக்கம் கூடுதலாக இருக்க, அதே நேரத்தில் TRB ராஜா அவருக்கு சில உட்கட்சியிலையும் பெருசா சப்போர்ட் பண்ணாம கடைசி நேரத்தில் நிறைய பஞ்சாயத்துகள் அங்க திருவாரூர்ல திரு பூண்டி கலைவாணன் மாவட்ட செயலாளர், இவருக்கும் அவருக்கும் கோல்டு வார்லாம் இருந்தது. ஆனா கடைசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாங்க. ஆனாலும் ஒரு இன்வால்மெண்ட்டோட அவங்க வேலை பார்க்காதது, இது எல்லாமே இப்போ மதியம் நேர நிலவரப்படி, மாலை நேர நிலவரப்படி ஒரு 2000 வாக்குகள் TRB ராஜா பின்னடைவு அப்படிங்கிற செய்தியை உணர்த்துது. இப்போ பாருங்க, 60,000 வாக்குகள் வித்தியாசத்துல திரு எடப்பாடி அவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காரு. போன முறை சுமார் 1,00,000 வாக்குகள். அவர் மட்டும் எப்படி தன்னுடைய தொகுதியை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறாரு? தன்னுடைய கிரவுண்டுல தான் எதுல ஸ்ட்ராங்குங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. அந்த ஸ்ட்ராங்குங்கிறதுல திமுக கோட்டை விட்டுருக்கு. இல்லைன்னா அவங்களுடைய கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற டீப்பான அனுதாபிகள், விசுவாசிகள், தொண்டர்கள், கடைகோடி தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் சொல்ற மாதிரி எங்களுடைய தலைவர் நல்லவருங்க திரு MK ஸ்டாலின், அவர் இந்த பெரும்பாலான மந்திரிகள், பெரும்பாலான மண்டல பொறுப்பாளர்கள்லாம் ஏமாத்திட்டாங்க, ஒழுங்கா வேலை செய்யாம அவரை தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க குமுறல்களாக இப்போ வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. வர கால்ஸ் எல்லாமே பார்ப்போம். பாருங்க, 83,000 வாக்குகள் வித்தியாசத்துல சென்னையில் அமோகமான வெற்றி தாவேக்கா. திரு மாதவரம் சுதர்சனன் அவர் அங்க முக்கியமானவர், தொடர்ந்து வெற்றி அடைகிறவர். ஆனா அங்க ஒரு மோசமான தோல்வியை சந்திக்கிறாருன்னா இது எல்லாமே ஒரு அலை உருவாயிருக்கு அப்படிங்கிறத உணர்த்துது. ஆனா இன்னமும் தனி பெரும்பான்மைக்கான தொகுதிகளை தாவேக்கா பெறவில்லை, யாருமே பெறல. இன்னமும் அந்த டக் ஆஃப் வார், நெக் டு நெக் ஓடிட்டு இருக்கு. பார்ப்போம், வேர்த்து விறுவிறுக்க நம்ம பேசுறோம், அந்த மாதிரிதான் களம் நம்மளை வேர்க்க வச்சுக்கிட்டு இருக்கு.
எதிர்க்கட்சிகளையும். அடுத்தடுத்த காணொளியில் அடுத்தடுத்த அப்டேட்ஸுங்க.